வணக்கம். என்னோட பெயர் ஆனந்தர் சந்திரகாசன். நான் நம்முடைய சென்னை தரமணி அடையாறில் இருக்கிற எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி அந்த கல்லூரியில் 1982 85ஆம் வருடம், அதாவது ஒரு 35 வருடங்களுக்கு முன்பு ஸ்பெஷலைஸ்டு இன் சவுண்ட் ரெக்கார்டிங் அண்டு சவுண்ட் இன்ஜினியரிங் அந்த படிப்பு படித்தேன். அதற்கு பின்னாடி இம்மீடியட்டாக முடித்த உடனே சுஜாதாஸ் டப்பிங் தேட்டர் அப்படின்ட்டு பாலாஜி சாரோடைய ஒரு டப்பிங் எல்லா ஒர்க்குமே பண்ணுவாங்க. சாங் ரெக்கார்டிங், பிஜிஎம் ரெக்கார்டிங், ஃபைனல் மிக்சிங் எல்லாமே பண்ணுவோம். அந்த ஸ்டூடியோவில் ஒளிப்பதிவாளர் சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட்டாக ஃபஸ்ட்டு அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணேன். அசிஸ்டண்ட் சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட், தென் ப்ரொமோட்டட் டு த சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட்டு. எனக்கு இங்கே சீனியர்ஸாக இருந்தவங்க சீனிவாசமூர்த்தி, லக்ஷ்மி நாராயணன் அண்டு தென்னரசு, இவங்க 3 பேர் தான் எனக்கு நிறைய ப்ராக்டிக்கல் இதை எனக்கு சொல்லி கொடுத்தவங்க. அங்கே நான் ஒர்க் பண்ணுறப்ப ரஜினிகாந்த் அவர்களுடைய மிகப்பெரிய ஹிட்டு படிக்காதவன்கிற படம், அப்புறம் விடுதலைங்கிற படம், மங்கம்மா சபதம், பாசம், அது மாதிரி அங்கேயே நான் ஒரு 20 படங்கள் 25 படங்களுக்கு மேலே பணிபுரிந்து இருக்கிறேன். சுவாதி முத்திரம்லாம் அங்கே பண்ணது தான். டைரக்டர் சுவாதி முத்திரம், இவங்க விஸ்வநாதன் சாரோட படம், தெலுங்கு படம், மாதிரி எல்லாமே நல்ல மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றி படைப்புகள். அப்புறம் என்னுடைய பணி அங்கே சிறப்பாக இருந்ததை வைத்து என்னை எஸ்பி ராமநாதன் அப்படின்ட்டு ஒரு சீனியர் சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட்டு, நிறைய தேசிய விருதுகள்லாம் பெற்றிருக்கிறாரு. அவர்கிட்ட அங்கே இருந்த என்னுடைய குருநாதர் சீனிவாசமூர்த்தி அழைச்சிட்டு போய், இவர் நல்ல சிறப்பாக இருக்கிறார் சார், அவங்களுக்கு அங்கே அப்போ பிரசாத் லேபரேட்டரியில் 70mm ரெக்கார்டிங் தேட்டர், அதுக்கு பின்புறம் ஒரு ரெக்கார்டிங் ஸ்டூடியோ இருந்துச்சு. அதுக்கு அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட்டு. அதனால் அங்கேருந்து என்னை இங்கே ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்பி விட்டார். கொஞ்சம் ஹையர் சேல்ரி. அதனால் நான் அங்கேருந்து ஐ ஜாயின்ட் இந்த பிரசாத் லேபரேட்டரியில் இருக்கிற இந்த 70mm பின்னாடி இருக்கிற ஒளிப்பதிவு கூடம் சவுண்ட் ரெக்கார்டிங் ஸ்டூடியோவில் ஜாயின் பண்ணேன். இண்டிவிஜுவல் சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட். அங்கே ஒர்க் பண்ணுறப்ப நிறைய படங்கள் நான் பண்ணியிருக்கிறேன். மிகப்பெரிய வெற்றி படைப்பான தமிழில் பாஷா, தேவர் மகன், அபூர்வ சகோதரர்கள், சத்யா, குர்தீப் புனல், அது மாதிரி கமல் சாரோட ஒரு 10-15 படங்கள் இருக்கும். ரஜினி சாரோட ஒரு 10-15 படங்கள் இருக்கும். நிறையா அமிதாப் பச்சன், தர்மேந்திரா, மம்முட்டி, மோகன்லால், அது மாதிரி அவங்களோடலாம் நிறைய படம், 200 படங்களுக்கு மேலே நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அங்கே ஒரு 1986லேருந்து 1996-97 வரைக்கும் ஒரு 11 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ரெக்கார்டிங் ஸ்டூடியோ. அங்கே வெர்சடைல் ரெக்கார்டிங், அங்கேயும் அதே மாதிரி தான் டப்பிங் நடக்கும், சவுண்ட் எஃபெக்ட் ரெக்கார்டிங் நடக்கும், சாங் ரெக்கார்டிங் நடக்கும், பிஜிஎம் ரெக்கார்டிங் நடக்கும், ஃபைனல் மிக்சிங் பண்ணுவோம். எஸ்பி ராமநாதன் அவர்களுக்கு அந்த ஸ்டுடியோ ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சென்னையில் அப்போதைக்கு அதுதான் பர்ஃபெக்ட் டோன் சிஸ்டம்ட்டு 12 டைம்ஸ் ஸ்பீட் ரேக் அண்ட் ரோலில் ஹை ஃபாஸ்டஸ்ட்டு ரெக்கார்டிங் ஸ்டூடியோ. ஸ்பீடு ரன்னிங், அந்த ஃபுல் கோட்டட் டேப் ஹை ஸ்பீடில் ரன் பண்ணுவோம். அதேமாரி ப்ரீலாக்ஸ்ன்னு ஒரு ஃபெசிலிட்டிஸ்லாம் அதில் இருந்துச்சு. மாடுலேஷன்ஸை முன்னாடியே நம்ம பார்க்க முடியும் ஃபைனல் மிக்சிங் பண்ணுறப்ப. அதனால் எங்கள் சீஃப் ரெக்கார்டிஸ்ட்டு ராமநாதன் அவர்கள், எஸ்பி ராமநாதன் அவர்கள் அங்கே தான் சவுண்ட் ரெக்கார்டிங் எல்லாம் லைக் பண்ணுவார். அவரோட சேர்ந்து இந்த ஃபைனல் மிக்சிங் தொழில்நுட்பத்தை நான் நிறைய கற்றுக்கிட்டேன். நிறைய படங்கள் நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். 200க்கு மேற்பட்ட படங்கள். நிறைய அந்த டெக்னாலஜியோடைய எவால்யூஷன், பல்வேறு விதமான அதனுடைய வளர்ச்சிகளை எல்லாம் நாங்கள் பார்த்துட்டே வந்திருக்கிறோம். ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிக்கிறப்பயே எங்களுக்கு அங்கே எல்லாமே ஆப்டிக்கல் ரெக்கார்டிங்னு சொல்லுவாங்க. டைரக்ட்லி ரெக்கார்டிங் ஆன் ஃபிலிம்லேயே ரெக்கார்டிங் பண்ணுறது, அது மாதிரி உள்ள மெத்தட் ஆஃப் டெக்னாலஜி. டியூப்ளெக்ஸ், பைலேட்ரல்னு அந்த மாடுலேஷன் ஃபிலிம்லேயே இருக்கும். அந்த மாதிரி ஒரு ரெக்கார்டிங் அங்கே கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஃபுல் கோட்டட், இல்லைன்னா ஸ்ட்ரைப்பில் ஒரு சைடு மட்டும் கோட்டிங் பண்ண மேக்னெட்டிக் டேப்ஸ், 35mm டேப்ஸை ரேக் அண்ட் ரோல் மெஷின்ஸ்னு சொல்லுவாங்க. அதில் தூக்கி மேலே த்ரெட் பண்ணி, பெரிய ரோல்ஸ் இருக்கும், அதை தூக்கி த்ரெட் பண்ணி கரெக்டாக லூப்லாம் செட் பண்ணி அதில் ரெக்கார்ட் பண்ணுவோம். லைக் மினிமம் சிங்கிள் ட்ராக், 2 ட்ராக், 3 ட்ராக், 4 ட்ராக்,
அப்புறம் வந்து இன்னொரு ஒட்டாரின்னு ஒரு மிஷின், அதில் வந்து 24 ட்ராக்ஸ், நல்ல 70 டேப் மாதிரி நல்ல பெரிய இதில் இருக்கும், அதில் பண்ணோம். அதுக்கப்புறம் அப்படியே தான் ஒன்று ஒன்று அது எல்லாமே அனலாக் டைப் ஆஃப் ரெக்கார்டிங் மெத்தட்ஸ் டெக்னாலஜி அது இருந்துச்சு. அதுக்கப்புறம் டிஜிட்டல் டெக்னாலஜி வர ஆரம்பிச்சிச்சு. எல்லாமே வந்து கம்ப்யூட்டர்லேயே அந்த ப்ரோடூல் நம்ம யூஸ் பண்ணுறோம், நியான்டா யூஸ் பண்ணுறோம்ல, அதாவது சவுண்ட் ரெக்கார்டிங் அந்த ஸ்டூடியோவே கம்ப்ளீட்டாக எல்லாமே இதில் போயிடும், கம்ப்யூட்டருக்குள்ளே இருக்கும். அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா லெக்சிகான் ரீவர்பரேஷன் யூனிட்னா செப்பரேட்டாக வெளியில் தான் இருக்கும், ரேக்கில் இருக்கும். அதை தான் நாங்கள் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். மிக்சர்னால் எக்ஸ்டர்னல் மிக்சர்ஸ் அதை அட்ஜஸ்ட் பண்ணுவோம். எல்லாமே கம்ப்ரஸர், லிமிட்டர்ஸு, எல்லாமே குவாலிட்டி கண்ட்ரோல் எல்லாமே எக்ஸ்டர்னலாக வெளியில் இருக்கும். அது எல்லாமே சுவிட்ச் ஓவர் டு த கம்ப்யூட்டருடைய இன்டர்னல் சைடில் உள்ள டெக்னாலஜி. அதிலிருந்து அனலாக்லேருந்து டிஜிட்டலுக்கு எல்லாம் எவால்வ்ட் ஆனோம். நாங்களும் பார்த்துக்கிட்டோம். ஏன்னா நாங்கள் அங்கே பேசிக்கலி ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் சவுண்ட் ரெக்கார்டிங் அண்டு சவுண்ட் டெக்னாலஜியை வந்து 3 இயர்ஸ் வந்து தியரி அண்டு ப்ராக்டிக்கல் அங்கே நல்லா நாங்கள் படித்ததுனால இதோடைய எவால்யூஷன் ப்ராசஸ் எல்லாத்தையும் நல்லா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு எல்லாமே நாங்கள் பண்ணிக்கிட்டு வந்தோம். அதற்கு பின்பு வந்து நான் வந்து ஐ ஸ்டார்டட் மை ஓன் பிஸ்னஸ், ஃப்ரீலான்சர் ஆகிட்டு சொந்தமாகவே தொழில் செய்யணுன்ட்டு 1997 நான் வந்து ஸ்டில் நவ் என்னென்னா ஃப்ரீலான்ஸு சிங்க் சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட்டு. எனக்கு அந்த ஸ்டூடியோக்குள்ளேயே ஒர்க் பண்ணிக்கிட்டு வெளி உலகத்தை பார்க்காம இருந்தது ஒரு மாதிரி ஒரு இது இருந்துச்சு, வெளி உலகத்தை நம்ம பார்க்காம இருக்கிறோமே அப்படின்ட்டு. அதற்காக தான் இந்த துறையை தேர்ந்தெடுத்தேன். நிறைய ட்ராவல் பண்ணி வெளி உலகத்தை போய் பார்க்குறது மாதிரி உள்ள ஒரு தொழில்துறை அது. லைவ் சவுண்ட் ரெக்கார்டிங் ஜாபு. அதன் மூலமாக நிறைய படங்கள், அதன் மூலமாக ஒரு 20 படங்களுக்கு மேலே நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். நல்ல இன்டர்நேஷ்னல் மூவிஸு. என்னோடய ஃபஸ்ட்டு படம் வந்து சிங் சவுண்ட் லைவ் ரெக்கார்டிங்கில் சாண்ட்ஸ்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த படம். நந்திதா தாஸ் அவர்கள் நடித்த படம். ராஜஸ்தானில் தான் ஷூட் பண்ணோம். ஜாக்மோகன் மோந்திரா அப்படிங்கிறவர் டைரக்ட் பண்ணார். அதே மாதிரி நல்ல சூப்பர் ஹிட்டு ஐஸ்வர்யா ராய் நடித்த ப்ரோவோக்டு கம்ப்ளீட் ஷூட் இன் லண்டனில் எடுத்தாங்க. அதே மாதிரி கம்ப்ளீட் ஷூட் இன் லண்டனில் இன்னொரு படம் ஷூட் ஆன் சைட். அது மாதிரி ஒரு 20 படங்கள் நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் லைவ் ரெக்கார்டிங்கில். அதில் சாதனையாக சொல்லணுன்னா என்னுடைய படங்கள் எல்லாமே 95-100% அப்படியே நேரடியாக நாங்கள் பண்ண அந்த லைவ் ரெக்கார்டிங் சவுண்டை தான் யூஸ் பண்ணுறது மாதிரி நான் பண்ணியிருப்பேன். நார்மலி பார்த்தீங்கன்னா லைவ் சவுண்டு பண்ணுற படங்கள் எல்லாம் ஒரு 60% லைவ் சவுண்டை யூஸ் பண்ணுவாங்க, மீதி 40%க்கு டப்பிங் பண்ணிவிடுவாங்க. எகெயின் ஆர்டிஸ்ட்லாம் கூப்பிட்டு ஸ்டூடியோவில் உட்கார வச்சு பண்ணுவாங்க. பட் நான் பண்ணுற படங்கள் என்னுடைய இன்வால்மெண்ட், அதை ஸ்டோரியை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, ஸ்கிரிப்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, டைரக்டரோட ப்ரெசன்டேஷன்ஸ், அவங்க எப்படி அதை எடுக்கணும்னு நினைக்கிறாங்க, எப்படி திரைப்படம் வெளியில் வரணும்னு நினைக்கிறாங்கங்கிறத நல்லா நான் அதை புரிந்து கொள்ள முயற்சி செய்வேன், புரிஞ்சுக்குவேன், ஸ்கிரிப்டை படிப்பேன். எல்லாம் ரொம்ப டீப் இன்வால்வ் ஆகுறதுனால, அந்த ஸ்டோரியோட ரொம்ப கனெக்ஷனில் ஆகுறதுனால என்னால் வந்து என்ன வேணும் படத்துக்கு அப்படின்ட்டு தெரியும். எல்லாம் சவுண்ட் எஃபெக்ட் ட்ராக்ஸ்லேருந்து எல்லாமே நான் எடுப்பேன். எல்லாம் எடுத்து எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 95-100% கூட அந்த 20 படம் நான் பண்ணியிருக்கேன்னா அதில் 10 படம் அப்படியே 100% சிங் சவுண்டு லைவ் சவுண்டு நான் பண்ண ட்ராக் தான் அவங்க ஃபைனலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து என்னுடைய இப்பையும் நிறையா படங்கள் நிறையா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்ல பை காட் கிரேஸு வெல் செட்டில்டு. சொந்தமாக ரெக்கார்டிங் ஸ்டூடியோ வச்சுருக்கிறேன், சொந்தமாக எடிட்டிங் ரூம் வச்சுருக்கிறேன், சொந்தமாகவே லைவ் ரெக்கார்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறேன். சவுத் இந்தியாவிலேயே த பெஸ்ட் சவுண்ட் ரெக்கார்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் ஃபார் லைவ் ரெக்கார்டிங்க்கு என்கிட்ட தான் இருக்குது. எல்லாமே நல்ல மிக்சர், பிராண்டட் மைக்ரோஃபோன்ஸு, பூம் ஃபோல்ஸ், அதே மாதிரி மிக்சர்ஸ் இருக்குது, ரெக்கார்டர்ஸ் இருக்குது, ஒயர்லெஸ் மைக்ரோஃபோன்ஸு, ஷார்ட் கன், லாங் கன், அது மாதிரி எல்லாமே இந்த சவுண்ட் கார்ட்டு, அதாவது ஒரு லைவ் ரெக்கார்டிங் ஃபார் மூவிஸ். அதுக்கு வந்து நல்ல குவாலிட்டியான சவுண்டை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன சவுண்ட் ரெக்கார்டிங் டிவைசஸ் வேணுமோ அது எல்லாமே நான் வச்சுருக்கிறேன். அது ஒரு பிஸ்னஸ் எனக்கு நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நல்ல நிம்மதியான வாழ்க்கை, நல்ல வெற்றிகரமான வாழ்க்கை, இது எல்லாமே என்னுடைய தொழில் எனக்கு கொடுத்தது. அதனால் அந்த சவுண்ட் ரெக்கார்டிங் தொழில் மேலே எனக்கு ரொம்ப மதிப்பும் மரியாதையும் உண்டு.
அதாவது 85 முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் சவுண்ட் ரெக்கார்டிங் தான் மெயினாக. டைலாக் ரெக்கார்டிங், டப்பிங், சவுண்ட் எஃபெக்ட் ரெக்கார்டிங், சாங் ரெக்கார்டிங், ஃபைனல் மிக்சிங், மியூசிக் பிஜிஎம் ரெக்கார்டிங், இந்த மாதிரி கிராஃப்ட்ஸில் தான் நிறைய என்னுடைய எக்ஸ்பர்டைசிங்னு சொல்லுவாங்க, டேலண்ட்டை நான் வளர்த்துக்கிட்டேன். அந்த சவுண்ட் ரெக்கார்டிங்லேயே அதுக்கு ஒர்க் பண்ணுறதே, இது எல்லாத்தையுமே கற்றுக்கிறதே பெரிய சேலஞ்சு. அதனால் தொழில் ரீதியாக வேறு ஒரு கிராஃப்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆகணும் அப்படின்ட்டு நான் நினச்சி இது வரையிலும் பண்ணதே கிடையாது. அந்த ஸ்டூடியோவில் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து லைவ் ரெக்கார்டிங்க்கு வெளியில் ஃப்ரீலான்சர் ஆகிட்டு சிங் சவுண்டு ரெக்கார்டிஸ்ட் அப்படின்ட்டு வந்தது, சவுண்டு டிசைனர்னு ஆனது, அப்புறம் ஆடியோ கன்சல்டன்ட், எந்த சவுண்டு டிவைசஸ் பற்றி, சவுண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் பற்றி, சவுண்டை பற்றி நீங்கள் எது கேட்டிங்கனாலும் அதுக்கான ஐடியாஸு எல்லாமே, அக்கஸ்டிக்ஸ் கொண்டு எல்லாமே, இன்ஸ்டலேஷன்லேருந்து எல்லாமே என்னால் சொல்ல முடியும். அதனால் அந்த ஏரியாவில் தான் நான் என்னுடைய இதை வச்சுருந்தேனே தவிர வேறு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் போய் நான் எதுலேயும் போய் ஒர்க் பண்ணலை. இதுலேயே பார்த்தீங்கன்னா சவுண்டே ஒரு பெரிய ஓஷன் மாதிரி, கடல் மாதிரி. அதில் கற்றுக்கணுன்னாலே நீங்கள் எல்லாத்தையுமே உள்ள கற்றுக்கணுன்னாலே நிறைய படிக்கணும், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஆனால் இந்த அங்கே ஸ்டூடியோவில் ஒர்க் பண்ணப்பையும் சரி, ஃபிலிம் மேக்கிங்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் எல்லா கிராஃப்ட்ஸை பற்றியும் நான் தெரிஞ்சு வச்சுக்கிட்டே இருப்பேன். லைட்டிங் டிபார்ட்மெண்ட் எப்படி, கேமரா டிபார்ட்மெண்ட் எப்படி, எடிட்டிங்னா லெனின் சார் எடிட்டிங் ரூமுக்கே நான் போயிடுவேன். அதே மாதிரி பாரதிராஜா சாரோட எடிட்டிங் ரூம் பிரசாத் லேப்லேயே இருந்துச்சு, அங்கே போயிடுவேன். அது மாதிரி எல்லாம் போய் கற்றுக்குவோமே தவிர தொழில் ரீதியாக நான் ஷிஃப்ட் ஆகலை. அப்போ நான் வந்து இப்போ பிரசாத் லேபில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்பே நிறைய ஷூட்டிங்லாம் போவேன். போயிட்டு எப்படி அது அங்கே எப்படி எடுக்கிறாங்க, ஷார்ட்ஸ் எப்படி எடுக்கிறாங்க, எல்லாமே எல்லாம் என்ன எப்படி என்னென்ன. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க் ஆகிட்டு இருக்கும், மேக்கப் ஒர்க் பண்ணுவாங்க, காஸ்டியூம் ஒர்க் பண்ணுவாங்க, லைட்டிங் ஒர்க் பண்ணுவாங்க, க்ரேன் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க, டாலி ஒர்க் பண்ணுவாங்க, கேமரா டிபார்ட்மெண்ட்லேயே ஃபோக்கஸ் ஃபுல்லரு, அது மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, லென்ஸ் செக்ஷன், அது மாதிரி எல்லாமே போயிட்டு கற்றுக்குவேன். ஆனால் நான் தொழில் ரீதியாக வேறு ஒன்றுக்கு நான் ஜம்ப் ஆகணும் அப்படின்ட்டு நினச்சி நான் பண்ணலை. ஒன்லி ஃபோக்கஸ்டு இன் லைவ் சவுண்ட், அதுதான் நான் பண்ணேன். ஆனால் அப்போ எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ எனக்கு ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடு. ஒரு பக்கம் அந்த ஃபிலிம் டெக்னாலஜி, டெலிவிஷன் டெக்னாலஜியில் நிறைய நாலேஜ் வளர்த்துக்கிட்டு இருந்தாலும் பேரலி எனக்கு வந்து மனசை எப்படி அமைதியாக வச்சுக்கிறது, நிம்மதியான ஒரு வாழ்க்கை, உடலை எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கிறது, இந்த குண்டலினி யோகத்தில் சக்கரா மெடிடேஷன்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் அந்த வேதாத்ரி மகரிஷி அவர்கள்ட்ட போயிட்டு நிறையா அந்த இறைநிலையை ஒட்டிய தியான பயிற்சிகள், இந்த மாதிரி ஆன்மீக சம்பந்தப்பட்ட தேடல், அது எல்லாம் தெரிஞ்சு அதில் போய் நிறைய நான் கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி ஆல்டர்னேட்டிவ் தெரப்பியில் எப்படி ஹீலிங் பண்ணுறது, குணப்படுத்துதல், கவுன்சிலிங் எப்படி பண்ணுறது, அந்த மாதிரி ட்ரெயினர்ஸ் எப்படி மற்றவங்களுக்கு பயிற்சி கற்றுக் கொடுத்துறது, அந்த மாதிரி துறையில் நிறையா நான் கற்றுக்கிட்டேன். அதுலேயும் நிறையா நான் பட்டயங்கள்லாம் வாங்கியிருக்கிறேன். ஐ காட் லாட் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ் ஆன் தட். இது ஒரு அற்புதமான கேள்வி. ஸ்டூடியோக்குள்ளே ஒர்க் பண்ணுறப்ப இருக்கிற அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஸ்டூடியோவில் இப்போ நீங்கள் ஒரு ஆஸ் ஏ டெக்னீஷியனாக எங்களுக்கு வந்து அங்கே சொஃபஸ்டிகேட்டட் லைஃப் எல்லாமே இருக்கும். ஆனால் என்னென்னா, ஒரு தங்க கூண்டுக்குள்ளே அடைக்கப்பட்ட கிளி மாதிரி தான் வாழ்க்கை. எப்போ பார்த்தாலும் நீங்கள் அந்த மிஷின்ஸோடு அதோடையே தான் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது வந்து சம்டைம்ஸ் 10 வருடங்கள் 11 வருடங்கள் அந்த துறையிலே இருக்கிறப்ப அது வெளி உலகத்தை பார்க்க முடியாது. ஏன்னா காலையில் 7 மணிக்கு போனால் நைட்டு 10 மணி 12 மணி வரையிலும் அதே தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்போம். சண்டே ஆஃப், மற்ற நாள்லாம் அப்படி இருக்கிறப்ப வெளி உலகத்தை பார்க்க முடியலையேன்ட்டு அது ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்கும். மற்றபடி தொழில் ரீதியாக நீங்கள் வந்து
ஸ்டூடியோக்குள்ளே நீங்கள் ஒர்க் பண்ணுறப்ப ஏர் கண்டிஷன்டு எவ்ரிதிங் உங்களோட கண்ட்ரோலில் இருக்கும். எதுவும் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அப்படியே ஃபிக்ஸாக அப்படி இருக்கும். ஆனால் நீங்கள் அவுட்டோர் லைவ் ரெக்கார்டிங்க்கு வரப்போ நீங்கள் வந்து பயங்கர சேலஞ்சிங் இருக்கும். எல்லாம் நீங்கள் அப்படியே ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஆன் ட்ராவலில் நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். அங்கெங்கே எங்கே என்ன சூழ்நிலை இருக்கோ அங்கெங்கே ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அந்த சூழ்நிலைக்கு தகுந்தபடி நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். ஸ்டூடியோவில் வந்து மோஸ்ட்லி ஃபிக்ஸ்டு கண்ட்ரோல்டு எல்லாம் இருக்கும். இங்கே அவுட்டோர் வரப்போ நிறைய சேலஞ்சஸ் நிறையா இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும், சூழ்நிலைகள் மாறிக்கிட்டே இருக்கும், வெதர் மாறிக்கிட்டே இருக்கும், நிறைய மனிதர்கள் மாறிக்கிட்டே இருப்பாங்க, டெக்னாலஜி மாறிக்கிட்டு இருக்கும், டிவைசஸ் மாறிக்கிட்டு இருக்கும். அதிலெல்லாம் நீங்கள் அதுக்கு தகுந்தபடி ஃபாஸ்ட்டாக அடாப்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். மற்றபடி டெக்னிக்கலி எடுத்திங்கன்னா இப்போ நான் டப்பிங்னு இருக்கிறேன், அந்த துறையில் பதிவு செய்கிறப்ப அந்த ஒரு ஆர்டிஸ்ட் வந்து பேசுகிறப்ப அந்த பைலட் ட்ராக்னு சொல்லுவாங்க, ரெஃபரன்ஸ் ட்ராக், ஸ்க்ராட்ச் ட்ராக்ன்ட்டு ஷூட்டிங் நடந்தப்போ எடுத்த பைலட் ட்ராக்கை போட்டு அதுக்கு தகுந்தபடி அதே மாடுலேஷன் அதே ஸ்பீடில் பேசுகிறப்ப அது சிங்க் பண்ணணும்ல, அந்த பிக்சரில் இருக்கிற லிப் மூமெண்ட்டுக்கு சிங்க் பண்ணணும்ல, அதுக்குள்ள அந்த சிங்க் பண்ணுறதுல கான்சன்ட்ரேஷன் அவங்களுக்கு நிறைய அதில் போயிடும். அது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். அதே மாதிரி யார் நடித்தாங்களோ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா லிங்குஸ்டிக் ப்ராப்ளம்ஸு ஸ்டேட்ஸ் இப்போ இவங்க நயன்தாரா அவர்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து சுத்த தமிழில் பேசுகிறதுக்கு தெரியாது. அவங்களுக்கு வந்து டப்பிங் வாய்ஸு அவங்க தான் பிக்சரில் நடிச்சிருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு வாய்ஸ் மாடுலேஷன் கொடுக்குறவங்க வேற ஒருத்தவங்க கொடுப்பாங்க. அது மாதிரி ஒரு உண்மையான குவாலிட்டி ஆஃப் ஆர்டிஸ்டோடைய முழுமையான அந்த க்ரியேட்டிவிட்டி படைப்பு அவங்களுடைய இது வந்து அந்த மாதிரி டப்பிங் ஒர்க்கில் அதில் அந்த லாஸ் இருக்குது. அதே சமயம் நீங்கள் லைவ் சவுண்டுன்ட்டு போனீங்கன்னா ஒரிஜினலி லொக்கேஷனில் ஆர்டிஸ்ட்டு இப்போ நான் பேசுகிறத வந்து அப்படியே டைரெக்டாக ரெக்கார்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரி தான் அவங்க என்ன பேசுகிறாங்களோ அதோட அப்படியே ஒரிஜினலி ஸ்பாட்டில் அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க, என்ன எமோஷனை அப்படியே வைப்ரேட் பண்ணுறாங்க, அதை எல்லாத்தையும் அப்படியே கேமரா கேப்சர் பண்ணோம், அப்படியே சவுண்டை நாங்கள் கேப்சர் பண்ணிவிடுவோம். அது மாதிரி அதில் இருக்கிற குவாலிட்டி, அந்த ஒரிஜினாலிட்டி, அங்கே இருக்கிற அந்த ரீவர்பரேஷன் ஆஃப் சவுண்டு, பவுன்சிங் ஆஃப் சவுண்டு, ரியல் ஆம்பியன்சஸ், அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமாக அதில் வர இது வந்து ரியாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸிலி படம் பார்க்குற ஆடியன்ஸை வந்து அதில் அந்த படத்தோட ஸ்டோரியோட இன்வால்வ் பண்ண வச்சிரும் அந்த சிங் சவுண்டு ட்ராக்ஸ் இதுன்ட்டு. அதுலேயும் நிறையா டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா நாய்ஸ், திடீர்னுட்டு நிறைய நாய்ஸ் வந்துச்சுன்னா அதை ஃபில்டர் போடணும், இல்லை அந்த நாய்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது பெரிய சேலஞ்சஸ் இருக்கும். ஆர்டிஸ்ட்டுங்க வந்து சம்டைம்ஸ் இந்த டப்பிங் படங்கள் அப்படின்னு பண்ணுறதுக்கெலாம் வந்து ப்ராம்ப்டிங் கொடுத்துருவாங்க. அங்கேயே யாரோ ஒருத்தங்க எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த டைலாகை வந்து மெமரி மிஸ் ஆனால் கூட சொல்லிவிடுவாங்க ஆர்டிஸ்ட்டுங்க. இந்த ஒரிஜினல் சிங் சவுண்டில் வந்து ஆர்டிஸ்ட்டுங்க வந்து ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் பேச தெரியணும், ரெண்டாவது வந்து அந்த லாங்குவேஜை வந்து நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், அதை வச்சு கரெக்டாக மாடுலேஷன் பண்ணி அது நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் வாய்ஸாக அவங்க பேசணும். அது மாதிரி ஒரு சேலஞ்சஸ் இருக்குது. அதுதான் ரெண்டுக்கும், இந்த டப்பிங் அண்டு சிங் சவுண்டுக்கும் உள்ள இது. பட்டு சிங் சவுண்டு வந்து இன்டர்நேஷ்னலி அக்செப்டட். எல்லாம் நம்ம பார்க்குற ஃபாரின் மூவிஸ், இன்டர்நேஷ்னல் மூவிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரிஜினலி ஸ்பாட்டில் என்ன ஆர்டிஸ்ட் பேசுனாங்களோ அதை ரெக்கார்ட் பண்ணி அதையெல்லாம் குவாலிட்டி கண்ட்ரோல்ஸ் எல்லாம் பண்ணி அதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்தியாவில் வந்து டியூ டு தட் லிங்குஸ்டிக் ப்ராப்ளம்ஸ், ஒரு ஸ்டேட்டு இன்னொரு ஸ்டேட்டுங்க லாங்குவேஜ் வெவ்வேறு இருக்கிறதுனால மொழி ரீதியாக நிறைய ஆர்டிஸ்ட்டுங்க அவங்களுக்கு அந்த தெரியாததுனால நிறைய ஹீரோயின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அதர் ஸ்டேட்டில் இருந்து தான் இங்கே வந்து தமிழில் ஆக்ட் பண்ணுறாங்க. தமிழ் ஆக்டர்ஸ் வந்து நார்த் இந்தியாவில் போய் ஆக்ட் பண்ணுறதுனால இங்கே வந்து இன்னும் அந்த லைவ் சவுண்டு அப்படிங்கிறது வந்து இன்னும் பிக்கப் ஆகாமல் இருந்துக்கிட்டு இருக்குது. பட் எதிர்காலத்தில் முந்தியெல்லாம் நாங்கள் வந்து கேமரா, நாய்ஸ் கேமரா இருந்துச்சு, ஏரி 3ன்ட்டு கர்ன்னு அந்த ஸ்ப்ராக்கெட் நாய்ஸஸ் இருக்கும், ரன்னிங் நாய்ஸு, அதனால டப்பிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அலெக்ஸா, எக்ஸ்டி கேமராஸ்லாம் வந்தாச்சு. ரொம்ப சைலண்ட் கேமராஸ் இருக்கிறதுனால சைலண்ட் லைட்லாம் வந்தாச்சு, பவர் லைட்ஸ் வந்தாச்சு, எல்இடி லைட்ஸ் வந்தாச்சு. அதனால வந்து இனிமேல் அடுத்தடுத்த கட்டத்தில் வந்து லைவ் ரெக்கார்டிங் வந்து இங்கே
நிறையா வரும் அப்படின்ட்டு நினைக்கிறோம். என்னை பொறுத்தளவுக்கு நான் ஒர்க் பண்ணுற படங்களில் அந்த படத்தினுடைய கதையை வந்து முழுமையாக நான் உள்வாங்கிக்குவேன். அடுத்தது டைரக்டர் வந்து என்ன, அந்த இயக்குனர் வந்து என்ன சொல்ல நினைக்கிறார், அவருடைய ப்ரெசன்டேஷன், வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் என்ன சொல்ல நினைக்கிறார் அப்படிங்கிறத உள்வாங்கிக்குவேன். இதை ரெண்டையும் வச்சுட்டு நமக்கு தெரியும் கதை இதுதான், டைரக்டர் இதுதான் சொல்லணும்னு நினைக்கிறாருன்னா அதுக்கான ஹோம் ஒர்க்ஸ், நான் ஸ்கிரிப்டை ஃபுல்லாக படிக்கிறது, அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறது, எல்லா ஸ்டீரியோஃபோனிக் மைக்ஸ் தேவைப்படும், 5.1 மைக்ஸ் தேவைப்படும், அது மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் தயார் பண்ணிக்கிறது. இது பேசிக்காக அந்த ஹோம் ஒர்க்குங்கிறது நம்ம டெக்னிக்கல் டிவைசஸ் எல்லாத்தையும் எக்யூப்மெண்ட்ஸை வந்து டெஸ்டிங் பண்ணியே ஆகணும். அதை நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் பண்ணிவிடுவேன். ப்ரீ ஒர்க்கு கரெக்டாக இதெல்லாம் நமக்கு வேணும் அப்படின்ட்டு பண்ணிக்கிறது. ஐ எம் மெயின்டைனிங் அ ஸ்ட்ராங் சவுண்ட் ரிப்போர்ட், கிளியராக நான் எழுதி வச்சுக்குவேன். அதை எடுத்துகிட்டு போகும்போது ஸ்பாட்லேயே எழுதி வச்சுக்குவேன். அன்னன்னைக்கு டேஸு சவுண்டெல்லாம் அன்னன்னைக்கு எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி லேபிளிங் பண்ணி கரெக்டாக வச்சுக்குவேன். ஒரு முடிஞ்ச அளவுக்கு நல்ல பெஸ்ட்டு குவாலிட்டி ஆஃப் சவுண்டு, எவ்வளோ நல்ல சவுண்டை நம்மளால் கொடுக்க முடியுமோ அவ்வளவுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். ஏன்னா நம்ம இன்டர்நேஷ்னலில் போய் பிரிட்டிஷ் பீப்புள், அமெரிக்கன் பீப்புளோடலாம் ஒர்க் பண்ணுறப்ப ஆஸ் ஏ இந்தியன் வந்து நம்ம ஏதாவது விதத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணிடுறோம் அப்படின்ட்டு நம்ம இந்தியா டெக்னீஷியன்ஸு அவங்கள விட நல்லா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எனக்கு எப்போதுமே அது மைண்டுக்குள்ளே ஒரு சேலஞ்ச் இருந்துக்கிட்டே இருக்கும். நல்லா பண்ணணும், ஏன் அவங்க பண்ணுறப்ப நம்ம ஏன் பண்ணாமல் இருக்கிறோம் அப்படின்ட்டு அதுக்காக நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த பெஸ்ட்டு குவாலிட்டி, என்னோடய ஹெட்ஃபோனில் நல்ல சவுண்ட், இதுக்கு மேலே பெஸ்ட்டு குவாலிட்டி இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அதை நான் கவனிச்சுக்கிட்டே இருப்பேன். எவ்வளோ இம்ப்ரோவைஸ் பண்ணி அதை நல்லா இன்னும் நல்ல ரிசல்ட்டுக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறதுல ஃபோக்கஸில் இருந்துக்கிட்டே இருப்பேன். டெய்லி டக்குன்னு அப்டேட் பண்ணிக்கிறது அது நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அந்த இம்ப்ரோவைசேஷன்ஸ் ஆஃப் எவ்ரிதிங் அந்த ஸ்பாட்டில் அது பண்ணுறது. பேசிக்காக ஸ்கிரிப்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, ஸ்டோரியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, டைரக்டருடைய வே ஆஃப் ப்ரெசன்டேஷன், அவர் என்ன நினைக்கிறாரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, எக்யூப்மெண்ட்ஸை வந்து டெஸ்டிங் பண்ணி ஹோம் ஒர்க்கு கிளியராக எல்லாத்தையும் ட்ரஸ்ட் பண்ணிட்டு போகிறது. ஏன்னா நம்ம எல்லாத்தையும் எக்யூப்மெண்ட்டை டெஸ்ட் பண்ணி இதிலேருந்து ஆப்டிமம் ரிசல்ட் குவாலிட்டி நம்ம இப்படி பண்ணால் தான் எடுக்க முடியும்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம வந்து அதர் ஃபேக்டர்ஸில் லொக்கேஷனில் போய் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். ஆர்டிஸ்ட்டுங்கள்கிட்ட வந்து எப்படி எக்ஸ்ட்ராக்டிங் த பெஸ்ட் அவுட்புட், அவங்கள்ட்ட வந்து பெஸ்ட்டு சவுண்டை எப்படி கொண்டு வரது, எங்கே போய் மைக்கை ஃபிக்ஸ் பண்ணால் நல்ல குவாலிட்டி வரும், அந்த மாதிரி இடத்துல நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியும். அதனால் ஃபோக்கஸிங் ஆன் ஹோம் ஒர்க், டெஸ்டிங் த எக்யூப்மெண்ட், ட்ரஸ்டிங் த எக்யூப்மெண்ட் அண்டு நம்மளுடைய அசிஸ்டன்ஸையும் அதே மாதிரி நல்ல அவங்கள தயார்படுத்துறது, இதெல்லாம் தான் என்னுடைய பேசிக்காக குவாலிட்டி டூல்ஸ் நான் பண்ணுறது. என்னுடைய சினிமா பற்றிய பார்வை அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா, நான் வந்து ஐ லவ் ஃபிலிம் மேக்கிங், ஐ லவ் ஃபிலிம்ஸ். என்னென்னா மனிதனுடைய அவனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குற என்டர்டெயின்மெண்ட் மீடியாஸ் எல்லாம். என்டர்டெயின்மெண்ட்டுனா எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. நம்ம வந்து விளையாடுறதே நமக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு தான். கேரம் விளையாடுறோம், இல்லை போய் ஸ்டேஜில் போய் ஏதாவது ட்ராமா பார்க்குறோம், இல்லை டான்ஸ் ஆடுறோம், அது மாதிரி நம்மளுடைய பாடுறோம், அது மாதிரி எத்தனையோ நமக்குன்ட்டு கேளிக்கைகள் இருக்குது. கார்ட்ஸ் விளாடுறோம், சுற்றுலா போகிறோம், அது மாதிரி எத்தனையோ நம்மளுடைய கேளிக்கைகள் இருக்குது. ஆனால் என்னுடைய அனுபவம், என்னுடைய இந்த கவனிப்பில் திரைப்படத்தில் மூலமாக நல்ல 5.1 தேட்டரில் உட்கார வச்சு 3Dயில் ப்ரொஜெக்ஷன் சிஸ்டம் 3Dயில் நல்ல குவைட்டான ஏர் கண்டிஷன் அட்மாஸ்பியரில் 5.1 இல்லை நல்லா இப்போ லேட்டஸ்ட்டாக டால்பியில் டிஜிட்டல் டால்பியில் இப்போ அட்மோஸ்டெல்லாம் வந்தாச்சு, நிறையா வந்தாச்சு. அது மாதிரி உள்ள டெக்னாலஜியில் 7.1 13.1 அது மாதிரியில் போட்டு அதில் ஒரு நல்ல ஸ்டோரி,
கொடுத்து, இப்போ அவதார் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் பார்க்குற ஒரு என்ஜாய்மெண்ட்டுடைய எக்ஸ்டசியுடைய ஒரு பீக் இருக்குது பார்த்தீங்களா, ஆப்டிமம் லெவல் ஆஃப் என்ஜாய்மெண்ட், அந்த அந்த மகிழ்ச்சியினுடைய உச்சத்தை வந்து திரைப்படம் தான் கொடுக்குது. அதனால் வந்து திரைப்படம் வந்து அது 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 அதுதான் என்னுடைய பார்வை. திரைப்படம் வந்து நல்ல திரைப்படங்கள், அதில் நல்ல கதை அம்சம், நல்ல டேக்கிங்ஸ் எல்லாம் கரெக்டான ஸ்க்ரீன் பிளே, அதில் இருக்கிற அந்த டெம்போ, ஸ்டார்ட் மிடில் எண்டு எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா, நல்ல ஆடியன்ஸை ஹோல்டிங் பண்ணுற பவர் இருந்துச்சுன்னா, அந்த திரைப்படம் வந்து கொடுக்குற மகிழ்ச்சியை, எக்ஸைட்மெண்ட்ஸ், அதை வந்து வேறு எந்த ஒரு இதுவும் கேளிக்கைகளும் எந்த என்டர்டெயின்மெண்ட்டும் கொடுக்க முடியாது. அதனால் திரைப்படம் என்பது நிச்சயமாக இட்ஸ் நெவர் டையிங் பிஸ்னஸ். ஏன்னா அப்படி ஒரு அற்புதமான ஒரு மீடியா. அதே மாதிரி ஒரு சொல்ல வந்த கருத்தை மாஸ் மீடியா ஆஃப் கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க. கிங் ஆஃப் மாஸ் மீடியா ஆஃப் கம்யூனிகேஷன்னா ஃபிலிமை தான் சொல்ல முடியும். அதன் மூலமாக சொல்லப்படுகிற செய்திகள், கருத்துக்கள் வந்து அற்புதமாக மற்றவர்களுடைய மனதில் அதை பதிக்க முடியும். அவ்வளவு ஒரு சிறப்புத்தன்மை வாய்ந்த ஒரு சக்திமிக்க மீடியாவாக நான் திரைப்படத்துறையை பார்க்கிறேன், திரைப்படங்களை பார்க்கிறேன். அதால் சொல்ல முடியாத ஒரு கம்யூனிகேஷன்ஸ், மெசேஜஸ் எதுவுமே கிடையாது. அது என்னுடைய திரைப்படத்தை ஒட்டி என்னோட பார்வை. லைவ் சவுண்டுடைய முக்கியத்துவம் அது லிட்டில் பிட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஒர்க்கு தான். என்னென்னா ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு நல்ல டயலாக் பேச தெரிஞ்ச நடிகர்களாக தேர்ந்தெடுக்கணும். அதே மாதிரி லொக்கேஷன்ஸில் அன்வான்ட் நாய்ஸ் இல்லாமல் நல்ல குவைட்டான லொக்கேஷன்ஸை தேர்ந்தெடுத்துக்கணும். எக்யூப்மெண்ட்ஸில் எல்லாமே லைட்ஸ் முதற்கொண்டு, டாலி முதற்கொண்டு, கேமரா முதற்கொண்டு, க்ரேன் முதற்கொண்டு எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் நாய்ஸ்லெஸ் எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கணும். ஏன்னா க்ரேன் போகிறப்ப அதில் அப்படின்ட்டு ஏதாவது நாய்ஸ் வந்துச்சுன்னா அது வந்து டைலாகில் பதிஞ்சு அது ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதில் இதெல்லாம் தயார் பண்ணிவிட்டு ஆர்டிஸ்ட் அங்கே போய் லொக்கேஷனில் ஷூட்டிங் நடக்கிறப்ப எல்லாம் பண்ணிவிட்டு நம்ம பண்ணோம்னா லைவ் சவுண்டில் இருக்கிற அதோடைய கேட்சிங் பவர், அந்த ஒரிஜினலாக ஆர்டிஸ்ட்டு நடிக்கிறப்ப அவங்க வந்து அந்த நடிக்கவே முடியாதுங்க. ஒரிஜினலி அப்படியே எமோஷன், ஃபீலிங்ஸ், சரியான சவுண்டு, லவுடு, சரியான ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் எல்லாமே அதில் வந்துடும். அதே மாதிரி அங்கே இருக்கிற அந்த அக்கஸ்டிக்கல் கேரக்டர்ஸ், ஒரு சர்ச்சுக்குள்ளே நீங்கள் பேசுகிறீங்கன்னா அந்த ரீவர்பரேஷன் அப்படியே தானாக அதுவும் ரெக்கார்ட் ஆகும். அந்த மாதிரி ஒரிஜினல் அந்த சவுண்டு ட்ராக்கு, ஒரிஜினல் எமோஷன்ஸு, ஒரிஜினல் மாடுலேஷன்ஸு எல்லாம் இருக்கிறப்ப அங்கே எல்லோரும் சைலண்ட்டாக அந்த வேலையும் செய்ய வேண்டும். அதர் டெக்னீஷியன்ஸ்லாம் எதுவும் நாய்ஸ் பண்ணாமல் அதை சைலண்ட்டாக ஒர்க் பண்ணுறப்ப என்னென்னா இந்த லைவ் சவுண்டுனால, சிங் சவுண்டுனால அது வந்து எக்ஸ்ட்ராக்டிங் த ஆப்டிமம் குவாலிட்டிஸ், ஆப்டிமம் சர்வீஸ் ஃப்ரம் ஆல் த டெக்னீஷியன்ஸ், நாட் ஓன்லி ஃப்ரம் த ஆர்டிஸ்ட். அவங்கக்கிட்ட மட்டும், நடிகர்கள்கிட்ட மட்டும் கிடையாது, எல்லார்கிட்டே இருந்துமே ஆப்டிமம், அதாவது மேக்ஸிமம் டேலண்ட்டை அது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்துரும். அது வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் ஆன் லைவ் சவுண்டில். ரெண்டாவது அட்வான்டேஜ்னு எடுத்திங்கன்னா நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ரெண்டாவது அட்வான்டேஜஸ் என்னென்னா ஆடியன்ஸை வந்து அந்த ஒரிஜினல் சவுண்ட் அப்படியே அவங்க கேட்குறப்ப அவங்கள வந்து ஈஸியாக ஸ்டோரியில் இன்வால்வ் பண்ண வச்சிடும். அந்த சவுண்டோடைய அந்த ஒரிஜினாலிட்டி, அந்த பவுன்சிங், ரீவர்பரேஷன், எக்கோ, அந்த ஒரிஜினல் மாடுலேஷன், அந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே ஒரிஜினலியாக அப்படியே இருக்கிறதுனால அது வந்து ஒரு ஆடியன்ஸை வந்து ஈஸியாக கேட்ச் பண்ணி இன்வால்வ் பண்ண வச்சிரும், ஈஸியாக அவங்கள ரியாக்ட் பண்ண வைக்கும் வித் த ஸ்டோரி. அடுத்தது வந்து என்னென்னா தேர்டு, ஃபோர்த்து நிறையா சொல்லலாம். அதில் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லேயே ஒரு வேலை முடிஞ்சிச்சு. நடிகர்களுக்கு நடிக்கணுங்கிற வேலை, டைலாக் அப்போ மனப்பாடம் பண்ணோம், ஞாபகத்தில் ஏற்றணும், ஆக்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஆக்டரோட வேலை அதோட முடிஞ்சிருச்சு. அடுத்தது யூ கேன் சென்ட் இட் ஃபார் த எடிட்டிங்க்கு அனுப்பலாம்.
எடிட்டிங்கில் சைலண்ட்டாக நல்ல குவாலிட்டி சவுண்டு இருந்தானா எடிட்டர் வந்து அற்புதமாக அதை எடிட்டிங் பண்ணுவார், பர்ஃபெக்ட் எடிட்டிங்க்கு பண்ண முடியும். டைரக்டர் வந்து ஹெட்ஃபோன் போட்டு அந்த ஆல் மாடுலேஷன்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பார் அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில். ஸோ அதனால என்னென்னா அவங்களால வந்து நல்ல ஜட்ஜ்மெண்ட் எடுக்க முடியும். விஷுவல் பார்க்குறப்ப சவுண்டையும் கேட்டுக்கிட்டு இருக்கிறதுனால நல்ல குவாலிட்டி ஆஃப் ஆக்டிங், குவாலிட்டி ஆஃப் ஷார்ட்ஸ் எல்லாம் நல்லா வந்துக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு பார்ப்பாங்க. அது மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் எக்கனாமிக்கலி எடுத்திங்கன்னா திருப்பி ஆர்டிஸ்ட் எல்லாரையும் கூப்பிட்டு டப்பிங் ஸ்டூடியோவில் பேச வச்சு அந்த டப்பிங் ஸ்டூடியோ காஸ்ட்டு, டப்பிங் ஆர்டிஸ்ட் காஸ்ட்டு, அவங்களுக்கு உள்ள ட்ராவல் எக்ஸ்பென்ஸு, ஃபுட்டு எக்ஸ்பென்ஸு, லாட்ஜிங், போர்டிங், அது மாதிரி எல்லா எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையுமே நம்ம லைவ் சவுண்டில் ஒன்ஸ் அந்த செட்லேயே எல்லாத்தையும் நம்ம எடுத்தோம்னா அந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் அன்வான்ட் எக்ஸ்பென்ஸ் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிக்க முடியும். டைம் சேவ் பண்ண முடியும், எனர்ஜி சேவ் பண்ண முடியும். 1 செகண்ட் ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு ஸ்டூடியோவில் டப்பிங் பேச வைக்கணும்னா அவங்களையும் திருப்பி கூப்பிட்டுறப்ப அவங்களுக்கும் அது ஸ்ட்ரெயின். 2 டைம் ஆக்டிங் பண்ணணும், அங்கே ஒரு தடவை ஆக்டிங் பண்ணணும் லொக்கேஷனில் ஷூட்டிங்கில், திருப்பி இங்கே வந்து ஸ்டூடியோவில் டப்பிங் ஸ்டூடியோவில் ஒருத்தர் ஆக்ட் பண்ணணும். அந்த மாதிரி ஸ்ட்ரெயின்லாம் இல்லை. லைவ் சவுண்டுனா ஒரே டைம் ஃபோக்கஸ் கம்ப்ளீட்டாக எல்லாம் மெமரி பண்ணுறீங்க, எல்லாரும் அட்டென்ஷன் பண்ணுறோம், ஷூட் பண்ணுறோம், அதோடு முடிஞ்சிச்சு. அது மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. மெயினாக இட் எக்ஸ்ட்ராக்டிங் த ஆப்டிமம் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் த ஆக்டர்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ். இங்கே நம்ம தமிழ் படங்கள் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், நிறைய படங்கள் பார்ப்பேன். பார்த்தா அதேமாதிரி நார்த் இந்தியாவில் போயிட்டு பாம்பேலேயும் நிறைய படங்கள் பார்க்குறது. நிறைய இப்போ நல்ல டெக்னீஷியன்ஸு நல்லா பண்ணுறாங்க, நிறையா ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தமிழ் இண்டஸ்ட்ரி, கேரளாவில் இண்டஸ்ட்ரி எல்லாருமே நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தெலுங்கு இண்டஸ்ட்ரி, இப்போ பாகுபலி எல்லாம் வந்துச்சு. நிறைய பெரிய இப்போ தான் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு பெரிய லெவல் கிராண்டு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டை கேட்ச் பண்ணணும் அப்படின்ட்டு அப்போ சைனாலலாம் செல்லிங்க்கு நம்மளோட ப்ராடக்ட் போயிட்டு அங்கே பிஸ்னஸ் ஆகுது. அதனால் நிறைய பெரிய லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவ்வளோ பண்ணுறவங்க இன்டர்நேஷ்னல் லெவல் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஆஃப் விஷுவல்ஸ் கொடுக்குறவங்க சவுண்டும் கொடுக்கணும். ஆனால் அந்த சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே உள்ள சவுண்டு கொஞ்சம் லவுடாக தான் இருக்குது. ரெண்டாவது வந்து இங்கே இருக்கிற மூவிஸ் எல்லாமே டப்பிங் மூவிஸாக தான் நிறைய வருது, லைவ் சவுண்டு மூவிஸ் இல்லை. பட் இன்டர்நேஷ்னல் எடுத்திங்கன்னா நிறைய லைவ் சவுண்டு வரும், டப்பிங் கம்மியாக இருக்கும். இங்கே வந்து நிறைய டப்பிங் இருக்குது, லைவ் சவுண்டு மூவிஸ் கம்மியாக இருக்குது. அது மாறணும்னு நினைக்கிறேன். ஏன்னா டப்பிங் வந்தால் தான் அதில் வந்து டூப்ளிகேட் வந்துடும். நிறையா ப்ராம்ப்டிங் லொக்கேஷன்லேயே ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு ப்ராம்ப்டிங் கொடுக்குறது, ஒரு ஆர்டிஸ்ட் நடிப்பாங்க, இன்னொரு ஆர்டிஸ்ட் வாய்ஸ் கொடுப்பாங்க. அது மாதிரிலாம் இல்லாமல் லைவ் சவுண்டு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த ப்ராம்ப்டிங் கொடுத்து ஆக்ட் பண்ணுறதெல்லாம் டைரக்டரு வாய்ஸ்லேயே மைக்கில் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிக்கிட்டு இருப்பார். அப்படியெல்லாம் இங்கே பண்ண முடியாது. ஒரிஜினலி ஆக்டர்ஸ் வந்து அந்த சீனை ஃபுல்லாக உள்வாங்கி டைலாக்லாம் ஞாபகம் வச்சு அதை அவங்க பேசணும். அப்போ வந்து இன்னும் இங்கே உள்ள ஆர்டிஸ்ட்டு டெக்னீஷியன்ஸோடைய ஸ்கில்ஸ் வந்து இன்னும் நிறைய வளரும். லைவ் சவுண்டுக்கு இண்டஸ்ட்ரி ப்ரொமோட் ஆணுச்சுன்னா இங்கே உள்ள டெக்னீஷியன்ஸ் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டு டெக்னீஷியன்ஸ் ஆகிடுவாங்க. அந்த நிலைக்கு தமிழ் இண்டஸ்ட்ரி, இந்தியன் இண்டஸ்ட்ரி, ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வளரணும். இன்னும் அதில் அந்த 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 பலவீனத்தில் இந்தியன் இண்டஸ்ட்ரி இருக்குது, அது மாறணும் அப்படின்னு நினைக்கிறேன். நார்த் இந்தியாவில் இப்போ நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆர்டிஸ்ட் வந்து நிறைய இப்போ வந்து தே ரியலைஸ்டு த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லைவ் சவுண்ட். டைம் வேஸ்ட் ஆகுது, திருப்பி எனர்ஜி 1 செகண்ட் திருப்பி பண்ண வேண்டியிருக்கு, அதனால் ஒரே டைம் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம், செட்டில் முடிச்சுடுவோன்ட்டு அங்கே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே தமிழ் இண்டஸ்ட்ரியும் அது மாதிரி வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அதுதான் பார்வை. எஸ்தெட்டிக்கல் பாயிண்டில் க்ரியேட்டிவ், இன்டலெக்சுவல் அதெல்லாம் பார்த்திங்கன்னா தமிழ் இண்டஸ்ட்ரி நிறைய நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. புதிய புதிய விஷயங்கள் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆக்சுவலி சொல்லணுன்னா 100 ஆண்டுகளை திரைப்படங்கள் தாண்டி ஆயிருந்தாலும் நம்மளுடைய எவால்யூஷன் வந்து நல்லா இருக்குது. பரிணாமத்தினுடைய ஒரு கோல்டன் டைம் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங்கில் தான் நம்ம இருக்கிறோன்னு சொல்ல முடியும். ஏன்னா 3D பியூட்டிஃபுல் அதில் இருக்குது, டெக்னாலஜி கையில் இருக்குது,
விஆர் வந்தாச்சு, வர்ச்சுவல் ரியாலிட்டி 360 டிகிரி கவரேஜ் அதில் வந்துடுது. அடுத்தது வந்து சவுண்டில் வந்து நீங்கள் ஒரிஜினல் வேர்ல்டில் நீங்கள் என்ன என்ஜாய் பண்ணுறீங்களோ அதை விட பெட்டராக நீங்கள் தேட்டரில் என்ஜாய் பண்ண முடியும். 5.1. அதுக்கப்புறம் அதுலேயே நிறைய மல்டி ஸ்பீக்கர் சிஸ்டத்தில் நமக்கு வந்தாச்சு. அது மாதிரி வி ஆர் லிவிங் இன் வெரி அட்வான்ஸ்டு ஒரு கோல்டன் ஏரானே சொல்லலாம். நல்ல பெஸ்ட்டு ஃபிலிம் மேக்கிங் சிஸ்டத்தில் நம்ம இருக்கிறோம். திரைப்படத்துறையில் சொல்லப்படுகிற கருத்துக்கள் இல்லை அந்த சீன்ஸு டேக்கிங்ஸு அதுக்குள்ளே இருக்கிற கருத்துக்கள் எல்லாமே வந்து சமுதாயத்திலிருந்து தான் நம்ம எடுக்கிறோம். சமுதாயத்தில் இருந்து நியூஸ் பேப்பர்லேருந்து நியூஸ்லேருந்து எப்படி எங்கெங்கே சொசைட்டியில் என்ன பாதிப்புகள் உண்டாகிருக்குங்கிறத அதை எடுத்து திரைப்படத்தில் கொடுக்குறோம். இத்தனையோ நல்ல விஷயங்கள் சமுதாயத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. அதையெல்லாம் எடுத்து, ஏன்னா இது வந்து சொல்லப்படுகிற ஒரு எக்ஸாகரேஷன் மீடியா. இது நல்ல விஷயத்தை எடுத்து அதை வந்து சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா மக்களுக்கு வந்து நல்ல ஒரு அதன் மூலமாக நம்பிக்கை, இன்னும் சமுதாயத்து மேலே பற்று, சமுதாயத்து மேலே நாட்டு மேலே ஒரு தேசபக்தி, அது மாதிரியெல்லாம் ஒரு பாசிட்டிவான உணர்ச்சிகளை நம்ம பதிக்க முடியும் நல்ல விஷயத்தை சொன்னோம்னா. ஆனால் திரைப்படங்களில் சம்டைம்ஸ் பார்த்தோம்னா சமுதாயத்தில் இருக்கிற நெகட்டிவ் நடக்குது, ஒரு 25% நெகட்டிவ் நடக்குது. ஒரு கரப்ஷன் நடக்குது, இல்லை ஒரு ரேப்பு நடக்குது, இல்லை எங்கேயோ ஒரு குற்றங்குறைகள், ஏதாவது நிறையா விஷயங்கள் நடக்குதுன்னு வச்சுங்க. அதை எடுத்து ஒரு எக்ஸாகரேட்டட் மாஸ் மீடியா ஆஃப் கம்யூனிகேஷனில் நம்ம நிறையா அதை சொல்லிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க. மக்கள் திரைப்படத்தின் மூலமாக பார்க்குறப்ப வந்து நம்பிக்கை இழந்துடுறாங்க. நாட்டு மேலே நம்பிக்கை போயிடுது. மக்கள் மனிதர்கள் மேலே நம்பிக்கை, ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பி வாழ்றதான் வாழ்க்கை. அந்த நம்பிக்கை இழப்பை வந்து திரைப்படங்கள் உண்டாக்குதோ அப்படின்ட்டு எனக்கு ஒரு எண்ணம் இருக்குது. மக்களிடத்தில் வந்து நம்பிக்கையை உண்டாக்குறது, மக்களுடைய உறவுகளை மேம்படுத்தக்கூடிய, அவங்களுக்குள்ள கனெக்ஷன்ஸை உண்டாக்கணும், நட்பை உண்டாக்கணும், உறவை உண்டாக்கணும், இணைக்கிற பாலமாக மனிதர்களை வந்து வாழ வைக்கக்கூடிய ஒரு பாலமாக, ஒரு கருவியாக திரைப்படம் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நிறைய விஷயம் அவங்களுக்கு அந்த படம் பார்த்துட்டு வந்தாங்கன்னா நிறைய விஷயம் அவங்க தெரிஞ்சிருக்கணும், வாழ்கிறதுக்கான நிறைய விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை விட்டுட்டு கெட்ட விஷயத்தை வந்து ஸ்ட்ராங்காக ஆடியன்ஸ் மைண்டில் போய் பதிச்சு அதன் மூலமாக அவங்களுக்கு வந்து வாழ்க்கையை வந்து வெறுத்து போகிறது மாதிரி அவங்கள பண்ணக்கூடாது. வாழ்க்கையை வந்து விரும்பி ரசித்து கொண்டாடி மகிழ்ந்து வாழ்கிறது மாதிரி உள்ள திரைப்படங்கள் வரணும். அப்படிப்பட்ட திரைப்படங்களை தான் நான் வரவேற்கிறேன். இப்போ வர படங்களில் நிறைய அந்த பாதிப்புகள் இருக்கிறதுங்கிறதுல எனக்கு அதில் வந்து ஆசிய ஒரு சமூக ஆர்வலராக எனக்கு மனதுக்கு வந்து ஒரு அது பிடிக்கலை, ஒரு காயமாக தான் இருக்கும். அது நீங்கள் புதுசாக வர டெக்னீஷியன்ஸு நீங்கள் செய்ய வேண்டியது வந்து என்னென்னா, நீங்கள் உருவாக்குகிற படைப்புகள், படங்கள், அதில் சொல்லப்படுகிற கருத்துக்கள் வந்து மனிதர்களிடத்தில் நம்பிக்கையை, அவங்களுக்கு இன்னும் அறிவு மேன்மையை, நிறைய உறவுகள், நல்ல மனிதர்கள் சமுதாயத்து மேலே நிறையா ஒருத்தங்களுக்கு நிறைய ரிலேஷன்ஷிப்பு, ஃப்ரெண்ட்ஷிப் உண்டாக்குறது மாதிரி, நாட்டு மேலே நம்பிக்கை, தேசபக்தி வரணும். ஏன்னா நாட்டு மேலேயே நமக்கு நம்பிக்கை இல்லைன்னா நம்ம வாழ்கிற பூமி மேலேயே நமக்கு பிடிக்காமல் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம்னா நம்மளால் வாழ முடியாது. அதனால் மனிதர்களை வாழ வைப்பதற்கு எது எதெல்லாம் தேவையோ அதற்கு உள்ள படைப்புகளை புதிதாக வரவர்கள் தேர்ந்தெடுத்து படைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய விருப்பம். தயவு செஞ்சு உங்கள் படத்தில் வந்து நெகட்டிவை ரொம்ப எக்ஸாகரேட்டடாக காட்டிடாதீங்க. ஏதோ தேவைப்படும், ஸ்டோரியோடைய ஃப்ளோவுக்கு சில அளவுக்கு தேவைப்படும். பட் எல்லாமே ஒரு பாசிட்டிவாக, பூமியில் வந்து எவ்வளவோ அழகான படைப்புகள், அழகான இயக்கங்கள், அழகான அமைப்புகள், அழகான மனிதர்கள், அழகான நிறைய பியூட்டிஃபுல் வேர்ல்டு இருந்துக்கிட்டு இருக்கு. வேர்ல்டில் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக க்ளோரிஃபைடாக இருந்துக்கிட்டு இருக்கு. அதையெல்லாம் எடுத்து உங்களோட படைப்புகளை காட்டி மக்களை வந்து மகிழ செய்யுங்கள். டெக்னிக்கல் வந்து ஈஸியாக வந்துடும்.
ஆனால் நீங்கள் மக்களுக்கு வந்து உண்மையிலேயே அவர்கள் நன்மை அடையணும், அவர்கள் வாழணும், வளரணும், மகிழ்ச்சி அடையணும், மேன்மை அடையணும்னு நினச்சி உங்களுடைய படைப்புகளை உருவாக்குனீங்கன்னா, அப்படிப்பட்ட படைப்புகளை தான் நீங்கள் உருவாக்கணும் அப்படிங்கிறது என்னோடய விருப்பம். அதுதான் புதிதாக வரவர்களுக்கு என்னுடைய கருத்தாக நான் சொல்ல விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.